அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் புதன்கிழமை ஹதீஸ் விளக்க வகுப்பில் புலூகுல் மராம் என்ற கிதாபின் கிதாபுல் ஜாமி என்ற பிரதான தலைப்பின் துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் ஆறாவதும் இறுதியுமான துணை தலைப்பின் கீழ் வரக்கூடிய 10வது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன் அபி மூஸல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அன்னஹு قال لي رسول الله صلى الله عليه وسلم يا عبد الله بن قيس ألا أدلك على كنز من كنوز الجنة لا حول ولا قوة إلا بالله متفق عليه زاد النسائي لا ملجأ من الله إلا إليه. அபு மூஸல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள், யா அப்துல்லாஹ் இப்னு கைஸ், அப்துல்லாஹ் இப்னு கைஸே, அலா அதுல்லுக அலா கன்ஸின் மின் குனூஸில் ஜன்னah, சுவர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே கேட்டதாக அப்துல்லாஹ் இப்னு கைஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். கேட்டுவிட்டு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், அதாவது எந்த ஒரு அசைவும் அல்லது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவதாக இருந்தாலும் எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் அல்லாஹ்வை கொண்டே அன்றி கிடையாது என்ற அர்த்தத்தை தாங்கி வரக்கூடிய லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லி தந்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இடம்பெறுகின்றது. இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இருவரும் இந்த ஹதீஸ் சஹீஹானது என்று கருத்தொற்றுமைப்பட்டுள்ளார்கள். இன்னொரு மேலதிகமான அறிவிப்பு வருகின்றது நசாயிலே இந்த வார்த்தையோடு சேர்த்து கடைசியில் லா மல்ஜா மினல்லாஹி இல்லா இலை, அல்லாவிடமிருந்து ஒதுங்கக்கூடிய இடம் அவனிடமே அன்றி கிடையாது என்ற அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு மேலதிகமான வாசகம் நசாயிலே இடம்பெறுகின்றது. இந்த நசாயிலே வரக்கூடிய அறிவிப்பு முஸ்னத் அஹ்மதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அபு மூஸல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பில் அல்ல, அதாவது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் தான் இந்த மேலதிகமான வாசகம் இடம்பெறுகின்றது. இந்த மேலதிகமான வாசகம் முன்கரானது என்பதை 21ஆம் நூற்றாண்டின் ஹதீஸ் கலை அறிஞர் முஹம்மது நாசிருத்தீன் அல் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். முன்கர் என்று சொன்னால் பொதுவாக ஹதீஸ் துறையிலே ஹதீஸ் கலையில் ஒரு பலவீனமான ஒருவர் நம்பகமான ஒருவருக்கு முரணாக அறிவிப்பது. பலவீனமான ஒருவர் பலமான நம்பகமான ஹதீஸ் துறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவருக்கு முரணாக அறிவிக்கக்கூடிய அறிவிப்புக்குத்தான் முன்கர் என்று சொல்லப்படும். எனவே பலமானவருடைய அறிவிப்பை நாங்கள் மஹ்ஃபூத் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் என்றும், பலவீனமானவருடைய ரிவாயத்தை முன்கர் நிராகரிக்கப்பட்ட அல்லது ஓரம் கட்டப்பட்ட ஹதீஸ் என்றும் அந்த ஹதீஸுக்கு ஹதீஸ் கலையில் பெயர் சூட்டப்படும். எனவே இந்த ஹதீஸ் ஒரு நிராகரிக்கப்பட்ட, அதாவது இந்த மேலதிகமான வாசகம் லா மல்ஜா மினல்லாஹி இல்லா இலைஹி என்று வரக்கூடிய அந்த வாசகம் ஹதீஸ் துறையிலே பலவீனமான ஒரு அறிவிப்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான சஹாபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பை பெற்ற ஒரு முக்கியமான நபித்தோழர் அபு மூஸல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய புனைப்பெயரை கொண்டு அறிமுகமானவர்களில் ஒருவர். அபூ ஹுரைராவை போன்று, அபூ பக்ரை போன்று, அபூ சயீத் அல் குத்ரியை போன்று புனைப்பெயரை கொண்டு அறிமுகமான சஹாபாக்களில் ஒருவர் தான் அபு மூஸல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய இயற்பெயரை பொறுத்தவரைக்கும் இந்த ஹதீஸ்லே வந்திருக்கின்றது அப்துல்லாஹ் இப்னு கைஸ் அல் அஷ்அரி. அப்துல்லாஹ் இப்னு கைஸ் அல் அஷ்அரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை அவருடைய இயற்பெயரை கொண்டுதான் அழைத்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு கைஸே என்று அழைத்துத்தான் இந்த செய்தியை நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த சஹாபியுடைய தாயை பொறுத்தவரைக்கும் லபியா பின்த் வஹப் ரதியல்லாஹு அன்ஹா, இவர்கள்
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவிலே மரணித்தார்கள். இவருடைய தாய் அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரைக்கும் ஆரம்ப காலத்தில் மக்காவில் வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அதாவது கோத்திரத்தாரிடத்தில் சென்று அங்கே தங்கியிருந்து சில மக்களை தன்னுடைய கோத்திரத்தைச் சேர்ந்த அஷ்அரியுன்களை அழைத்து கொண்டு மதீனாவுக்கு நபிகளாரிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பலருக்கு அங்கே இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து பலரை அழைத்து கொண்டு வந்து மதீனாவிலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று அழகாக குர்ஆனை ஓதக்கூடியவர் அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அழகாக குர்ஆனை ஓதக்கூடியவர், அழகிய குரல் வளம் படைத்தவர். அதனால் தான் ஒருமுறை நபி அவர்கள் அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், யா அபா மூஸா லகத் ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத். அபு மூஸாவே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கப்பட்ட அந்த குரல் வளம் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னார்கள். அவருடைய அந்த கிராத்தை பார்த்து, அழகான குரல் வளத்தை பார்த்து அந்த சஹாபிய நபி அவர்கள் புகழ்ந்துரைத்ததை நாங்கள் பார்க்க முடியும். இவர்கள் 360 ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள். அதே போன்று கூஃபாவிலே இவர்கள் மரணித்ததாக ஒரு செய்தி இருக்கின்றது. அதே போன்று மக்காவில் மரணித்ததாகவும் ஒரு செய்தி இருக்கின்றது. ஹிஜ்ரி அதாவது 62ஆம் ஆண்டு 42ஆம் ஆண்டு அல்லது 44ஆம் ஆண்டு, இரண்டு கருத்துக்கள் உண்டு. இவருடைய 63வது வயதிலே மரணித்ததாக இவருடைய வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்றது. இவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது யா அப்துல்லாஹ் இப்னு கைஸ், அப்துல்லா இப்னு கைஸே என்று அவருடைய பெயரை அழைத்து இந்த செய்தியை சொல்கின்றார்கள். அதே போன்று அந்த செய்தியை சொல்வதற்கு முன்னால் நபி அவர்கள் போட்ட அந்த முன்னுரையை பாருங்கள். அலா அதுல்லுக்க அலா கன்சின் மின் குனூசில் ஜன்னா, சுவர்க்கத்தின் பொக்கிசங்களில் ஒரு பொக்கிசத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று அந்த தோழரை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள். சுவனத்தின் பொக்கிசம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அதாவது சுவர்க்கத்தை இந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் வாங்க முடியும், அந்த அளவுக்கு பெருமதியான ஒரு வார்த்தையாக இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுவர்க்கத்தின் கனி அல்ல, கன்ஸ் என்பது சுவர்க்கத்தின் கனி அல்ல. அதே போன்று சுவர்க்கத்தின் கனி சுவர்க்கத்தில் தான் கிடைக்கும், சுவர்க்கத்தின் கனி சுவர்க்கத்தில் தான் கிடைக்கும். சுவர்க்கத்தின் பொக்கிஷம் சுவர்க்கத்தில் தான் கிடைக்கும், சுவர்க்கத்தின் பொக்கிஷம் சுவனத்தில் தான் கிடைக்கும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுகையிலே இருந்து கொண்டு தொழுகை நடாத்தி கொண்டிருக்கின்ற பொழுதே கையை முன்னால் நீட்டிவிட்டு அப்படியே பின்னால் எடுத்தார்கள். சஹாபாக்கள் இதனை அவதானித்து விட்டு நபி அவர்களை பார்த்து கேட்டார்கள், யார ரசூலுல்லாஹ், ஏன் நீங்கள் கையை முன்னால் நீட்டிவிட்டு பின்னால் எடுத்தீர்கள்? அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது உன்கூத் மின் ஐனபில் ஜன்னா, சுவர்க்கத்தின் திராட்சையில் ஒரு தொகை எனக்கு முன்னால் காட்டப்பட்டது, நான் அதை எடுக்க பார்த்து விட்டு எடுக்கவில்லை என்று சொன்னார்கள். ஏன்? சுவர்க்கத்தின் கனி சுவர்க்கத்தில் தான் கிடைக்க வேண்டும், அது உலகத்தில் கிடைக்க முடியாது. அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், மஸ்ஜித் நபவியிலே அதாவது மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னா, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடையில் சுவர்க்கத்தின் சோலைகளில் ஒரு சோலை உண்டு என்றால், அதாவது அதனூடாக நாம் சுவர்க்கம் செல்லலாம், சுவர்க்கத்தின் சோலைக்கு செல்லலாம், சுவர்க்கத்தின் வாயிலாக அது அமையும் என்ற அர்த்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே சுவர்க்கத்தின் சோலையை நாம் உலகத்தில் அனுபவிக்க முடியாது, சுவர்க்கத்தின் கனியை உலகத்தில் அனுபவிக்க முடியாது. அதே போன்று சுவர்க்கத்தின் பொக்கிஷத்தை நேரடியாக உலகத்தில் நாம் அனுபவிக்க முடியாது. அப்படி என்றால் சுவர்க்கம் செல்வதற்கான ஒரு வாயிலாக இந்த வார்த்தை எங்களுக்கு இருக்கும் என்ற அர்த்தத்தில் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னார்கள். அதனால் தான் இன்னொரு அறிவிப்பிலே வருகின்றது, முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய அறிவிப்பிலே, அதாவது கைஸ் இப்னு சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள், அலா அதுல்லுக அலா பாபின் மின் அபுவாபில் ஜன்னா, சுவர்க்கத்தின் வாயில்களில் ஒரு வாயிலை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று சொல்லிவிட்டு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற இந்த வார்த்தையை அந்த தோழருக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இந்த வார்த்தையை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற இந்த வார்த்தையை அரபு மொழியில் சுருக்கமாக ஹவுகலா என்று சொல்லுவார்கள். அதாவது ஹை அலா என்று சொன்னால் ஹை அல ஸலா என்ற வார்த்தை எப்படி ஹை அலா என்று சுருக்கமாக சொல்லுவார்களோ அதே போன்று அரபு மொழியில்
லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற இந்த வார்த்தையை ஹவுகலா என்று சொல்லுவார்கள். முஸ்தத்ரக்குல் ஹாக்கிமில் வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அலா அதுல்லுக அலா கலிமத்தின் மின் தஹ்தில் அர்ஷி மின் கன்சில் ஜன்னா, அரிசுக்கு கீழால் இருக்கக்கூடிய சுவர்க்கத்தின் பொக்கிசங்களில் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற இந்த வார்த்தையை அந்த தோழருக்கு நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் இப்படி சொன்னால் கால் அல்லாஹ், அல்லாஹ் தஆலா அதற்கு எப்படி ரிப்ளை பண்ணுவான் என்றால், அஸ்லம அப்தி வஸ்தஸ்லம், என்னுடைய அடியான் கட்டுப்பட்டு விட்டான், சரணடைந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று நாங்கள் சொன்னால் அல்லாஹ் தஆலா அதற்கு எப்படி பதில் சொல்லுவான் தெரியுமா? அஸ்லம அப்தி வஸ்தஸ்லம், என்னுடைய அடியான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான், எனக்கு முழுமையாக சரணடைந்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வார்த்தையில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய பதிலில் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற அந்த சுவர்க்கத்தின் பொக்கிஷத்தின் அர்த்தம் முழுமையாக உள்ளடங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்விற்கு நாம் முழுமையாக கட்டுப்பட்டு சரணடைந்து எமது காரியங்களை அவன் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும். தஃவீத், எங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும். அவன் மீது நாங்கள் ஆழமான நம்பிக்கை தவக்குல் வைத்து வாழ வேண்டும். அதே போன்று கலா கதிரை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அதே போன்று சகல காரியங்களும் அல்லாஹ்வின் கையில் உண்டு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் தக்தீர், அல்லாஹ்வுடைய நிர்ணயத்தின் கீழ்தான் காணப்படுகின்றன என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் நாடியதுதான் இந்த உலகத்தில் நடக்கும், அல்லாஹ் நாடாதது நடக்காது என்ற அந்த அடிப்படை நம்பிக்கையை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அதே போன்று நாம் எப்பொழுதும் அல்லாஹ்வின் பால் தேவையுடையவர்களாகவே இருக்க வேண்டும். எமது பலவீனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தையாக அல்லாஹ்வுடைய பதில் இந்த ஹவுகலாவுக்கான லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற வார்த்தைக்கான அல்லாஹ்வுடைய பதில் இந்த அர்த்தங்களை எல்லாம் தாங்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வின் பால் தேவையுடையவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹன்னாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹி வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், மக்களே நீங்கள் தான் அல்லாஹ்வின் பால் தேவையுடையவர்கள். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் தேவையே அற்றவன், புகழுக்குரியவன். அல்லாஹ் தஆலா அவனுக்கு எங்களின் பால், படைப்பினங்களின் பால் எந்த தேவையும் கிடையாது. ஆனால் எங்களுக்கு தான் எல்லா விதமான தேவைகளும் அல்லாஹ்வின் பால் இருக்கின்றது. எங்களிடத்திலே பெரிய சொத்து செல்வங்கள் இருந்தாலும் சரி, பட்டம் பதவிகள் இருந்தாலும் சரி, உடலில் ஆரோக்கியம் இருந்தாலும் சரி, செல்வாக்குகள் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் பால் நாம் தேவையுடையவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, எங்களுக்கு ஏதாவது நலவுகள் ஏற்படுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு தேவை. எமது பணத்தால் மாத்திரம் எமக்கு நலவை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது, எமது ஆரோக்கியத்தால் எமக்கு நலவை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது, எமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குகளால் நாம் நலவை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. அதே போன்று எமக்கு வரக்கூடிய தீங்குகளை நாம் தடுப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு தேவை. அதே போன்று நாங்கள் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு தேவை. நாம் அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு தேவை. எனவே வெறுமனே எமது முயற்சிகளால் மாத்திரம் நாம் சாதிக்க முடியாது. எமது முயற்சிகளால் மாத்திரம், எமது பணத்தால், ஆரோக்கியத்தால், செல்வாக்கால் மாத்திரம் உலகத்தில் எந்த ஒன்றையும் நாங்கள் சாதிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருந்தால் மாத்திரமே உலகத்தில் சாதிக்கலாம். உலகத்தில் நாங்கள் சாதிக்கலாம் என்ற அந்த ஆழமான அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தையாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லா ஹவுல என்று சொன்னால் எந்த ஒரு அசைவும், எந்த ஒரு செயலும் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது, அதாவது வறுமையிலிருந்து நாம் செல்வ செழிப்புக்கு மாறுவதாக இருந்தாலும் சரி,
அல்லது நோயிலிருந்து ஆரோக்கியத்திற்கு மாறுவதாக இருந்தாலும் சரி, அல்லது குறையிலிருந்து நிறைவை நோக்கி மாறுவதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மாற்றமும் அல்லாஹ்வை கொண்டே அன்றி கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவியின்றி அதை நாம் அந்த மாற்றத்தை அடைய முடியாது. எந்த ஒரு சக்தியும் அல்லாஹ்வுடைய உதவியின்றி அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியாது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற வார்த்தை அப்படிப்பட்ட கருத்தாளமிக்க ஒரு வார்த்தை என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அதாவது சகல ஆற்றலும் இன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ, எல்லா ஆற்றலும் அல்லாஹ்வுக்கே உரியது. சக்தி பலம் அனைத்தும் வீட்டோ பவர் அவனுக்கே உரியது. எனவே அல்லாஹ்வுடைய பலத்தை நாம் ஏற்றுக்கொண்டு எமது பலவீனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடன் எப்பொழுதும் தொடர்பை பேண வேண்டும். அல்லாஹ்வின் மீது எப்பொழுதும் தவக்குல் வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய உதவியின்றி நான் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய உதவியிலிருந்து விலகி இந்த உலகத்தில் நான் சாதனைகளை நிலைநாட்ட முடியாது என்ற அந்த ஆழமான நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை இருக்கின்றது. இந்த உலகத்தில் மனிதன் எவ்வளவுதான் உயர்வை உலகத்தில் அடைந்தாலும் அவன் பலவீனமானவன். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலவீனமானவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். மனிதன் பலவீனமானவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இந்த வார்த்தையை அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். சூரத்துல் கஹ்ஃபிலே எங்களுக்கு தெரிந்த அந்த வசனம், வலவுலா இது தஹல்த ஜன்னதக குல்த மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ், உன்னுடைய அந்த சோலை உன்னுடைய தோட்டத்திற்குள் நீ நுழைந்த பொழுது அல்லாஹ் தஆலா நாடியது தான் நடக்கும், எந்த ஒரு சக்தியும் அவனை கொண்டே அன்றி கிடையாது என்று நீ சொல்லி இருக்கக்கூடாதா? தோட்டம் அப்படியே எரிந்து கருகிய அந்த வரலாறை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணேறு, அதே போன்று பொறாமை போன்ற அந்த விடயங்களிலிருந்து எங்களுக்கான பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை அல் குர்ஆன் எங்களுக்கு அறிமுகப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் சில படிப்பினைகளை பெறலாம். அதிலே ஒன்றுதான், நாம் ஒருவருக்கு அறிவுரை சொல்லுகின்ற பொழுது அவருடைய பெயரை சொல்லி அவரை அழைத்து அவருக்குரிய அறிவுரையை சொல்லுகின்ற பொழுது அது அவருடைய உள்ளத்தில் ஆழப்பதியும், ஆழமாக பதியும். அதனால தான் நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே யா அப்துல்லாஹ் இப்னு கைஸ், அப்துல்லாஹ் இப்னு கைஸை என்று அழைத்துத்தான் நபி அவர்கள் இந்த வழிகாட்டலை இந்த போதனையை அவருக்கு சொன்னார்கள். அதே போன்று நபிகளாருடைய அழகிய கற்பித்தல் முறை, நபிகளாருடைய அழகிய கற்பித்தல் முறையை பாருங்கள். நபி அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே சொல்லி இருக்கலாம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பது சுவர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்று என்று சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லவில்லை. சுவர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு சொல்லுகின்ற பொழுது அது உள்ளத்தில் ஆழமாக பதியும். எனவே நபிகளாருடைய கற்பித்தல் முறை இந்த ஹதீஸிலே பேணப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு முக்கியமான சுவர்க்கத்தின் பொக்கிஷத்தை நபி அவர்கள் அவருக்குத்தான் கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவருடைய சிறப்பு அங்கே குறிப்பிடப்படுகின்றது, நபி அவர்களுக்கும் அந்த தோழருக்கும் இடையிலே எந்த அளவுக்கு உறவு இருந்திருக்கின்றது என்பதை இதிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதே போன்று சுவர்க்கம் என்ற ஒன்று இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் உறுதிப்படுத்துகின்றது. சுவர்க்கத்திற்கு சில பொக்கிஷங்கள் உண்டு. இந்த ஹதீஸிலே அதாவது அலா கன்சின் மின் குனூசில் ஜன்னா, சுவர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷத்தை, அப்படி என்றால் சுவர்க்கத்திற்கு பல பொக்கிஷங்கள் உண்டு என்பதையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு உறுதிப்படுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று எமது சகல முயற்சிகளும் சக்திகளும் அல்லாஹ்வின் உதவியின்றி எமக்கு பயனளிக்காது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை மாத்திர நம்பியிருந்தவர்கள் அழிந்து போன வரலாறை உலகத்தில் நாங்கள் பார்த்தோம். உலகத்தில் ஜவானாக தினமும் உடற்பயிற்சி செய்து விளையாட்டில் ஈடுபட்டவர்கள் கூட திடீரென்று மரணித்த, காரணம் இல்லாமல் மரணித்து போன வரலாறுகளை உலகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் வெறுமனே அதாவது உலகத்தின் சக்திகளின் மீது மாத்திரம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியம் எனக்கு இருக்கின்றது, நான் நீண்ட காலம் வாழலாம், அல்லது எனக்கு பொருளாதாரம் இருக்கின்றது, எனக்கு எந்த கஷ்டமும் வராது என்று ஒரு மனிதன் ஒரு பொழுதும் நம்ப முடியாது, நம்பக்கூடாது. எனக்கு பொருளாதாரம் இருந்தாலும் ஆரோக்கியம் இருந்தாலும் செல்வ செழிப்பு எனக்கு எல்லாம் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழலாம் என்ற அந்த அடிப்படையை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகின்றது. அதே போன்று
இந்த துஆவை நாங்கள் கஷ்டமான நேரங்களில் மாத்திரமல்ல, நாம் செழிப்போடு இருக்கின்ற நேரத்திலும் இந்த துஆவை நாங்கள் அதிகமாக கூற வேண்டும். அதனால்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிர் மின் கௌலி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் ஃபஇன்னஹு கன்ஸுன் மின் குனூஸில் ஜன்னah. நீங்கள் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லுங்கள், அது சுவர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்று என்று கற்றுக் கொடுத்தார்கள். எனவே நாங்கள் எப்பொழுதும் சுவர்க்கத்தின் பொக்கிஷம், சுவர்க்கத்திற்கு எங்களை அழைத்து செல்லக்கூடிய மிக முக்கியமானது ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை நாம் அதிகம் சொல்லுகின்ற பொழுது சுவர்க்கத்தை விலை கொடுத்து நாங்கள் வாங்கிவிட்டோம். எனவே அப்படியான ஒரு அழகான வார்த்தை, எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை. எனவே இந்த வார்த்தையை நாங்கள் அதிகமாக கூறி சுவர்க்கத்தின் பொக்கிஷம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அறிமுகப்படுத்திய சுவர்க்கத்தின் வாயில்களில் ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகப்படுத்திய இந்த வார்த்தையை அதிகம் கூறி அதனூடாக நாளை மறுமையிலே சுவர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.